மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, சைடில் ஒரு புகைப்படம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புகைப்படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தோணலாம். ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிக தீவிரமான ஒரு விஷயத்தை நம்புறவங்க, தாவேக்காவை நம்புறவங்க, சூப்பர்பா விஜய் அண்ணா சமயத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டில் இருக்கிறது. இந்த புகைப்படம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, 2026 தேர்தலில் திமுகவுக்கு மாற்றா முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த தொண்டர்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஜேபியை சேர்ந்தவங்க ஜோசப் விஜய் அப்படிங்கிறத அழுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவ மிஷினரியோட ஒரு மிஷின் தாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் விஜய் அண்ணாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் விஜய் அண்ணாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் விஜய் அண்ணாக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு மதச்சார்பற்ற தலைவர் தாங்க விஜய் அண்ணா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் மிகப்பெரிய சான்று. முஸ்தபா அவர்களோட அரசியல் வருகை தாவேக்காக்கு எப்படிப்பட்ட பலத்தை கொடுத்துருக்கு, முஸ்தபா அவர்களோட அடுத்த கட்டங்கள் திட்டங்கள் என்ன, இதை முஸ்தபா அறிக்கை மூலமாகவும் பேட்டி மூலமாகவும் பல்வேறு இடத்துல பல்வேறு கருத்தை தெரிவிக்கிறாரு. அது அத்தனையுமே ஒரு தாவேக்கா தொண்டனுக்கு இந்த வீடியோவில் கொட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமே. ஸோ அவங்களுக்கு என்னோட நோக்கம் வந்து மாற்று கட்சிக்காரனை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறது என் நோக்கம் கிடையாது. தாவேக்காவை சேர்ந்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலை கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னோட நோக்கம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாமா? உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முஸ்தபா போன்ற சில முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திமுகவை ஆதரிக்கிறதுக்கு பிரதானமான காரணம் என்னென்னா, பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் எதிர்க்கிறதுக்கு திமுக விட்டால் வேறு ஆள் கிடையாது அப்படிங்கிறது தான் பிரதானமான காரணம். சீமானவர்கள் பக்கம் பெரிய லெவலில் முஸ்லீம் சொந்தங்கள் போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சீமானோட தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கிட்டு போகிற சில முஸ்லீம் சமுதாய தொண்டர்களை தாண்டி பெரிய லெவலான தொண்டர்கள் முழுக்க திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் திமுக தொடர்ச்சியாக ஆட்சி கட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திமுகவோட அந்த ஆட்சி கட்டில் அமர்றதுக்கு முஸ்லீம் சமுதாய வாக்குகள் மிக முக்கியமானது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஆனால் முஸ்தபா இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு விஜய் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலை கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஸோ முஸ்தபா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக முஸ்லீம் ஆதரவு இயக்கம் அப்படிங்கிற ஒரு பின்பத்துக்குள்ள இருக்குது. ஆனால் உண்மைக்குமே முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த விதமான விஷயத்தை செய்யறது கிடையாது. கட்சியோட உயர்மட்ட பொறுப்புகள் எதையுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. தன்னுடைய முதல் மாநாட்டிலே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளராக ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை அந்த மேடையிலே உட்கார வச்சு அங்கீகாரம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களுக்கு தகுதி அடிப்படையில் விஜய் அண்ணா பதவி கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் முஸ்லீம், இவருக்கு பொறுப்பும் கொடுக்கல. இந்த மனிதருக்கு தகுதி இருக்கா, அது இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மத வேறுபாடு பார்க்காம பெரிய லெவலில் விஜய் அண்ணா கான்ட்ரிபியூட் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை முஸ்தபா அவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. முஸ்தபா அவர்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிஏஏ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு பக்கம் பதிவு செய்ய போகிறாங்க. விஜய் அண்ணா பக்கத்திலிருந்து முதல் அரசியல் அறிக்கை வெளிவருது. சிஏஏ நான் கடுமையாக எதிர்ப்பேன், சிஏஏ ரொம்ப தவறான சட்டம் அப்படிங்கிற தன்னுடைய கட்சியோட பதிவு நடக்கும்போது இந்த எதிர்ப்பெல்லாம் வேணாமே அப்படிங்கிற அறிவுரைகள்லாம் கடந்து இதுதான் சரியான நிலைப்பாடு, சிஏஏ ரொம்ப தவறான சட்டம் அப்படிங்கிறத அந்த சமயத்திலே தைரியமாக சொன்னார் விஜய் அண்ணா. அப்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கொடுத்த ஆலோசனைனா, கட்சி முதல்ல பதிவு பண்ணிடுவோம், பதிவு பண்ணுற ப்ராசஸை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் சிஏஏ போன்ற விஷயத்தை தொடுவோம். ஏன்னா சிஏஏ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கருத்து தெரிவிக்கும் போது தேச பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கட்சி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை பொருள்படுத்தாம இந்த சமுதாய மக்களுக்கு நடக்கிறது அநீதி, அதனால நான் துணை நிற்பேன் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் அண்ணா பயன்படுத்துறார் அப்படிங்கிற மாதிரி வந்து முஸ்தபா அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் போது சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ முஸ்லீம் சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி வேணான்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒன்லி ஆப்ஷன் முன்னாடி விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக மட்டும்தான் இருந்துச்சு, வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த இடத்த உண்மையாக நிரப்புறாருங்க. இவர் உண்மைக்குமே முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஆதரவாக இருக்காரு. அதாவது முஸ்லீம் சமுதாய ஆதரவு பின்பத்தை போட்டுக்கிட்டு ஓட்டுக்காண்டி மட்டும் ஆதரவா இல்லை, எங்கெங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு துணை நிற்கணுமோ அங்கங்க துணை நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்ட செயலாளர் தேர்வு விஷயத்தில் கூட விஜய் அண்ணா நடந்துகிட்டதை பெரிய லெவலில் பாராட்டுறார் முஸ்தபா அவர்கள். கோவைனாவே அந்த வெடிகுண்டு சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமுதாய நபர்கள் மேலே அவங்கள பார்த்தாவே ஒரு தீவிரவாதியை பார்க்குற மாதிரி ஒரு பின்பமானது கோவையில் இருக்குது. கோவையில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட வளர்ச்சிக்கு அந்த குண்டுவெடிப்பு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த குறிப்பிட்ட நபர்கள் பண்ணதுக்கு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேருமே குற்றவாளியாக பார்க்கிறது எப்படிப்பட்ட பார்வை அப்படிங்கிறது அந்த முஸ்தபா அவர்களோட ஆதங்கமாக இருக்கு. அது அத்தனையுமே விஜய் அண்ணா ஓவர் கம் பண்ற மாதிரி கோவையோட மாவட்ட செயலாளர் ஒரு முஸ்லீம் சமுதாய பெண்மணி கொடுத்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முஸ்தபா அவர்கள் குறிப்பிட்டு பாராட்டுறார். கோவையில் ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்தது மிக முக்கியமானது. ஏன்னா அந்த பெண்மணிக்கு தகுதி இருக்கு,
ஸோ கோவையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமை போட்டால் ஓட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் கணக்கு எதுவுமே போடாமல் அந்த பெண்ணுக்கு தகுதி இருக்குது, அந்த பெண் நிச்சயமாக நம்ம கட்சியை கோவையில் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக நம்பி அந்த முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்து அந்த மாவட்டத்தை நீந்தாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை விஜய் அண்ணா கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால நான் விஜய் அண்ணாவை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முஸ்தபா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பதிவு செய்கிறாங்க. முஸ்தபா அவர்கள் திமுகவோட இரட்டை விடத்தை நான் முஸ்லீம் சமுதாய தொண்டர்கள்ட்ட அம்பலப்படுத்துவேன், அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட அந்த மதச்சார்பற்ற அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன், என்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் நான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன், பெரிய லெவலில் பேசுவேன், தாவேக்கா தான் முஸ்லீம் சமுதாயத்துக்கு சரியான அரசியல் கட்சியாக இருக்கும், இது மதம் சார்ந்து இயங்காமல் மனிதம் சார்ந்து இயங்குது அப்படிங்கிற அந்த கொள்கையை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன், என்னுடைய வேலையை நான் இனிமே தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முஸ்தபா அவர்கள் தன்னுடைய பேட்டியிலையும் பெரிய லெவலில் அறிக்கையிலையும் குறிப்பிடுறாரு. ஸோ கட்சிக்கு எப்படிப்பட்ட இடையூறு வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மதம் அடிப்படையில் முடிவெடுக்காம மனிதம் அடிப்படையில் விஜய் அண்ணா முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் முஸ்லிம் சமுதாய வாக்குகள் அத்தனைக்குமே விஜய் அண்ணா கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா விஜய் அண்ணாவோட கொள்கை எதிரி யாராக இருக்காங்கன்னா பிஜேபியாக இருக்காங்க. என் கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை பிஜேபியோட கொள்கை, என்னுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையாக இருக்கக்கூடிய பிஜேபியை நான் கொள்கை எதிரியாகவும் என்னுடைய கொள்கை எதிரியை இங்கே தமிழகத்தில் எதிர்க்கிறேங்கிற பேரில் ஒரு போலி அரசியல் செய்கிற அரசியல் எதிரியாக திமுக இருக்குன்னு சொல்லி தன்னுடைய மாநாட்டில் தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ எங்களுடைய கொள்கை எதிரியாக நாங்களும் ஜட்ஜ் பண்ணுறது பிஜேபி தான். ஸோ பிஜேபி எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணி தான் இந்தியாவில் பெரிய லெவலில் எழுச்சியை ஏற்படுத்தி ஆட்சி கட்டில் அமர்றாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட மக்களோட வாக்கு வங்கி வேணான்னு சொல்லிட்டு பெரும்பான்மை பக்கம் நிற்கிறதுனால தான் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய வெற்றிகள் கிடைக்குது. அந்த குறிப்பிட்ட மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தமிழகத்தில் சரியான மாற்று தீர்வு தாவேக்கா தான் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக் தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் பெரிய லெவலில் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ முஸ்தபா அவர்கள் முழுக்க முழுக்க என் சமுதாய மக்கள்கிட்ட போய் நான் இந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்ப்பேன், விஜய் அண்ணா ஒரு மதம் சார்பற்ற தலைவர், இவர் கிறிஸ்துவ மெஷினரியோட கும்பல்லாம் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயம் அத்தனையுமே உடைச்சு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் பெரிய லெவலில் விஜய் அண்ணா பக்கத்தில் நிற்கிறது தாவேக்காக்கு பெரிய பலம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ முஸ்தபா ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிக்கட்டும், நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய வேலைகளை ஒரு பக்கம் ஆரம்பிப்போம். ஸோ தொடர்ச்சியாக தாவேக்கா சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அது சார்ந்த உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் எது இருந்தாலும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முஸ்தபா வருகையை பற்றி கிண்டல் பண்ண அந்த மாற்று கட்சியை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முஸ்தபா வருகை தாவேக்காக்கு மிகப்பெரிய பலமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.